ஊர்ல தானே இருக்கேன். 9th படிக்கிற பசங்க 10th படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போல ஒயின் ஷாப்புக்கு தான் போறாங்க. அந்த ஊரே கெட்டு போயிருக்கு. பல பேர் உயிர் இறந்து போயிருக்காங்க. 23 வயசு பொண்ணுலாம் தாலி எடுத்து போயிருக்கு. 2 குழந்தையோட இருக்கு. யார் சப்போர்ட்? இதுக்கு யார் நஷ்டேடு எடுத்துக்க போறீங்க? எங்களுக்கு வந்து ஃப்ரீ பொருளெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் சார். தயவு செய்து இந்த டாஸ்மார்க் எடுங்க. இந்த டாஸ்மார்க் எடுத்துட்டு எங்களுக்கு நிம்மதியா வாழ விடுங்கன்னு நாங்கள் சொல்றோம். பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்கு. நீங்க யோசிக்கிறது இல்லையா? இந்த இடத்துல வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது இல்லையா? பக்கத்துல பள்ளிக்கூடம் தானே இருக்கு. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வர பிள்ளைங்க எந்த வழியா போவாங்க? நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? ஜெயங்கொண்டத்தில் வச்சுக்கோங்க சார். எங்க காலியான இடம் நிறைய இடம் கிடக்கு. கோர்ட் இருக்கு, பழைய கோர்ட்டு காலியாக தான் இருக்கு. அங்கே வச்சுக்கோங்க. டவுன்ல இருக்கிறவங்க வருவாங்க சார். காசு பணம் இருக்கு அவங்க கிட்ட, வருவாங்க, டீசெண்டாக வாங்கி குடிச்சு டீசெண்டாக போயிட்டே இருப்பாங்க. இல்லாத மக்கள் வந்து கொளுத்து வேலைக்கும் கூலி வேலைக்கும் போற காசை அநியாயமா கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? பிள்ளைங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க? போயிடுச்சா கிராமமே வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. வைக்கும் போதே நாங்கள் வைக்காதீங்க சொல்லி பல வழியில் நாங்கள் போராட்டம் பண்ணணும். அதே மாரி வச்சிங்க. இப்போ இத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு. அழிஞ்ச குடும்பத்துக்குலாம் யார் நஷ்டேடு ஏற்றுக்க போறீங்க? நான் கேட்குறேன். இந்த உயிரிழப்புக்கு யார் நஷ்டேடு ஏற்றுக்க போறீங்க? இந்த வருடமாவது குழந்தைங்களுக்கு நாங்கள் கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கத்தில் வந்து யாரும் படிப்பறிவுலாம் அந்த அளவுக்கு யாருக்கும் கிடையாது. இந்த வருடமாவது குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கே இருந்து பிள்ளைங்க படிச்சு எங்கே இருந்து வரும்? அதான் விடிஞ்சதுன்னா பிள்ளைங்கலாம் பைய தூக்கிட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிடுது. குடிச்சிட்டு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பா கெட்ட வார்த்தை சொல்லி பேசுது. இதுக்கு யார் சார் பர்மிஷன் கொடுக்குறீங்க? அதாவது 2வது ஒயின் ஷாப் டைமிங் எவ்வளோ நேரம்? 12 to 10. ஆனால் இங்கே இருக்கிறதே 24 hours இருக்கு. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு போய் பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. அப்போ அது எங்கே விற்கிறாங்க? அது ஏன் போலீஸ் கண்டுக்கல? அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மற்றதுக்கெல்லாம் வர போலீஸ் ஏன் இதை வந்து கவனிக்கல? ஏன் பார்க்கல? ஏன் கண்டுக்கல போலீஸ்? அதான் நான் கேட்குறேன், ஏன் போலீஸ் கண்டுக்கல? ஏன் கண்டுக்கல எனக்கு தெரியலைங்க சார். எங்களுக்கு சீக்கிரமா வந்து தயவு செய்து தேர்தல் ஆணையம் டேட் அறிவிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு டாஸ்மார்க்கை எடுக்கணும். தயவு செய்து இங்க வைக்காதீங்க. இதுக்கு மேலேயாவது வந்துட்டு எங்க கிராமம் நல்ல முறையில் ஒழுக்கமாகவும் நிம்மதியாகவும் வாழணும். என்னோட பேர் சத்யா. நானும் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான். இதால சுடுகாட்டுக்கு போனா வைக்க போக முடியும்.